வணக்கம் உறவுகளே. நாங்கள் வந்து கேரளாவில் வந்துட்டு ஆட்டோவில் வந்து அதுக்கப்புறம் இறங்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, முதல் ஷார்ட் வீடியோவில். அதோட செகண்ட் பார்ட்டு தான் இது. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் வந்து இறங்கணும். இது என்ன ஒரு பஸ் ஸ்டாண்டுங்கிறது எனக்கு தெரியலை. இங்கிலீஷில் போட்டு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும், மலையாளியில் எழுதியிருந்தாலும் எனக்கு தெரியலை. மலையாளம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா இந்த பஸ்ஸில் வந்துட்டு என்ன பேர் எழுதிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் போய் ஏறணும். சீட்டு வந்து டிக்கெட் வந்து என்ன எடுத்தாங்க அப்படின்னாக்கா மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி தான் எடுத்திருந்தாங்க. திருச்சூர்னு சொல்லி திருச்சூர். அதுக்கப்புறம் நான் இறங்கினப்படி தான் தெரியும் அந்த ஊர் வந்துட்டு திருச்சூர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் இறங்கினதும் எப்பவும் போல் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் பார்த்தோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா கோவிலில் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறதுலாம் முடிஞ்சிருச்சான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி வந்ததுக்கு வந்து இந்த மெலடிஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ்ஸும் ஏறிட்டோம். ஏறி பார்த்தீங்கன்னாக்கா தம்பி வந்துட்டு முன்னாடி உட்கார வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான் மெடிக்கல் காலேஜ் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுலேயுமே இங்கிலீஷில் மெடிக்கல் காலேஜ் போட்டிருந்தாங்க. போய் ஏறியாச்சு. சீட்டுமே இருந்துச்சு. நான் போய் முன்னாடி உட்காந்துட்டேன். தம்பிக்கு சீட்டில் முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுருந்தேன். பார்த்தா அங்கே உள்ளவங்களாம் வந்துட்டு பார்க்குறது கொஞ்சம் நார்மலாக நம்ம ஆளுங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கே ஏதோ தமிழ் தெரியும், அப்புறம் என் வீட்டுக்காரங்க நார்த் இந்தியனாலே ஹிந்தி, கொஞ்சம் ஒடிசா தெரியும். இந்த 3 லாங்குவேஜ் தான் எனக்கு தெரியும். மலையாளம் அந்தளவுக்கு தெரியாது. எதனாலும் சமாளித்து போயிட்டு வந்துட்டேன் கூட அவங்களோட போனதுனால. பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கோயில் டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகிற டேட்டில் பார்த்திங்கனாக்கா ரஜினி சாங் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ போஸ்ட்டில் ஒரு 7 யானை காட்டம் பாருங்களேன். அந்த 7 யானைக்கு வந்து அலங்காரம் பண்ணி இங்கே வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடி நல்லா சூப்பராக பூஜைலாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் பஸ்ஸில் வரும்போது அந்த பொண்ணோட அண்ணன் வந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலை காட்டினாங்க இந்த பூஜை நடக்கிறது. நாங்கள் வீடியோ காலை தான் பார்த்தோம். நேரில் நாங்கள் போகிறப்ப வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு மெலடி போடிக்கிட்டு இருந்துச்சு. மெலடி வந்து பார்த்தோம். தம்பி எப்பவும் போல் பொண்ணு ஐஸ்கிரீம்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் கண்ணு தீர்ற மாதிரி ஒரு 7-8 இடத்துல ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. அப்போ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா பசங்க கேட்குற வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம். இல்லைனாக்கா அவன் நைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சுண்டல், இந்த கொய்யாப்பழம், அந்த ஊர் சைடில் உள்ள நேந்திரம் சிப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து அந்த ஊர் ஐட்டம் நிறைய இருந்துச்சு. பூரியெல்லாம் வச்சுருந்தாங்க. கடைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நிறையவே இருந்துச்சு. நிறைய கடையில் பார்த்திங்கனாக்கா அந்த காதுக்கு போடுற இயரிங்ஸு, கண்ணாடி, அப்புறம் குழந்தைங்க விளையாடுற பலூன்ஸு, பேட் பால், இந்த மாதிரி விளையாட்டு பொருள்லாம் நிறைய இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கு போடுற செயின், இந்த பாசி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா மேட்சிங்காக சரிக்கு வேர் பண்ணுற மாதிரிலாம் வந்துட்டு 50-60 ரூபாயில் தான் இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸில். நாங்கள் வந்துட்டு எதுவும் ட்ரை பண்ணல, சும்மா அப்படியே வரும்போது வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து 50 ரூபா 60 ரூபா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு மெலடி ஓடிட்டுருக்க இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். போனப்போ அங்கே பாட்டெலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ வரப்போது பாருங்கள் ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.